வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு சின்னதாக டிப்ஸு பார்க்கலாம். கடைகளில் கோதுமை வாங்குறப்ப நம்ம அப்படியே வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சுருவோம். ரேஷனில் வாங்குறப்ப 4-5 தடவை நல்லா தூசி மண்ணெல்லாம் போக நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய போட்டுறணும். அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சு நம்ம சப்பாத்தி போட்டோம்னா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சுரக்காய் சப்ஜி தான் செய்ய போகிறோம். எல்லாமே நறுக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா குக்கரில் நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்க கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, அது கூடவே தட்டி வச்சுருக்கிற 4 வெள்ளைப்பூடு, ஒரு அரை பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி, அது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற ஒரு கேரட் சேர்த்துக்கலாம். சுரக்காய் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தாராளமாக சுரக்காய் சேர்த்துக்கலாம். கேரட்டும் சுரக்காயும் நம்மளோட இஷ்டம்தான். நம்ம வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸோட அளவை வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே ஊற வச்சுருக்கிற 1/4 கப்பு அளவுக்கான பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி 1 தான் சேர்த்துருக்கோம், வேணும்னா இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி 2-3 விசில் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும். ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டோம்னா சரியாக இருக்கும். அது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பிடிக்கும்னா கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்தோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நமக்கு சிம்பிளான சுரக்காய் சப்ஜி தயாராகிடுச்சு. சப்பாத்தி கூட பூரி கூடலாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்களும் சுரக்காய் சப்ஜி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.